வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள், உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வக்ரம் என்றால் என்ன? நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள். பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும். சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள். இவற்றில் சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது. காரணம், சந்திரன் பாதி நாள் வளர்வரையாகவும் பாதி நாள் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை. மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டுக்கோள்களிலே சனி, குரு மற்றும் மாதக்கோள்களிலே செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. காரணம், அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள். அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும். ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுபகிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது, காரகத்துவங்கள் இருக்கின்றது. சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவற்றில் அசுபகிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுபகிரகம் சனீஸ்வர பகவான். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய். இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம். சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கொடூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள். இவற்றில் குறிப்பாக சனி ஒரு இருள் கிரகம். அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டக்கூடியவர், வெறுப்பை காட்டக்கூடியவர், தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர். சனியை பற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும். ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம். 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று 30 வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார். அனுபவ உண்மை.
சிலர் சொல்லலாம், எனக்கு 7.5 சனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது, குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம். எப்படி எடுத்துக்கொண்டாலும், கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவை தனிப்பட்டதாகும். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம். அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள், அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம், அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல். ஆகையால் 10ஆம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு, இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் பெறுகிறது என்று கூறியது நிச்சயம் அது தவறு. ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு 7.5 நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு 30-40% வரை. ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார். ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும், அது குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், நான் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி. ஆகையால் இங்கு குரு வக்ரம் அடைகின்றார், ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைகின்றார். இங்கு சுக்கிரன் புதனும் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல, சில நாட்கள், சில மாதங்கள், சில நாட்கள் இருப்பார்கள். அத்தகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் ஆண்டுக்கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷபராசியில் வந்திருக்கின்ற குரு பகவான். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும், தன்மை மாறும். நாம் அடிக்கடி நம்மளுடைய முன்னோர்கள் கூறுவார்கள், சிலருடைய குரூரமான எண்ணம், குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது, ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி, ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால், வக்ரம் என்கின்ற எண்ணத்தை, வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள், தவறான செயல்களை செய்யக்கூடியவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும், மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும், எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள், அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள். கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள், பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார்? அவனும் மனிதன் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம், அதுதான் வக்ர எண்ணம். ஆகையால் கிரகங்கள் வக்ர அடைகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும். செவ்வாய் வக்ரம் அடைந்தால், செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, கோபம், அதிகமான பிடிவாத குணம், அதட்டல், மற்றவர்களை அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்கி ஆள்கின்ற ஆளுமைத்தன்மை, இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம். பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற போது சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது, சந்திரனை தவிர்த்து. சூரியனால் வக்ரம் அடைவார்கள். சூரியனோட நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கிரன், புதன். ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு 5இல் வருகின்ற பொழுது வக்ரம் அடைவார். குருவுக்கு 5இல் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார். குருவுக்கு 9இல் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சூரியனோடு சுக்கிரன் புதன் பக்கத்திலே இருப்பார்கள். ஒரு ராசியிலேருந்து ஒரு 2 ராசி தான் தள்ளி இருப்பாங்க, ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது. சூரியனோடு ஒரு ராசி தள்ளி இருக்கலாம், அல்ல இன்னொரு ராசி, ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி 4வது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகங்களாகப்பட்ட சுக்கிரன் புதன் சேரவே மாட்டார்கள். அதே சமயத்தில் சந்திரன் சேருவார். ஆனால் சந்திரன் பாதி நாள் வளர்பறை, பாதி நாள் தேய்பிறை. அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர். பலம் என்றால் பௌர்ணமி என்று தான் அவர் பலம், அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை. மற்ற நாள் அமாவாசையிலிருந்து அவர் வளர்பறை, ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை. ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான். அதனால தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை, சந்திராதி யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கிரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார். அப்போது அவர் தனி இருக்கலாம், இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம். இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேருவது அரிதானது. பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவ்வாறு ஏற்படும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம், உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ, சனி வக்ரம் பெற்று செவ்வாய் வக்ரம் பெற்று சேர்வதோ, இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது, அடிக்கடி வரக்கூடியதில்லை. ஆனால் வருடத்துக்கு ஒரு 120 நாட்கள் குரு வக்ரம் அடைவார். சில ஆண்டுகள் மட்டுமே வக்ரம் அடைய மாட்டார்.
சனியும் வருடத்துக்கு வக்ரம் அடைவார். இந்த வக்ரம் இந்த 2024 குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவர்கள் 118 நாட்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று வக்ரம் அடைகின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்ர நிவர்த்தி அடைகிறார். 118 நாட்கள் ரிஷபராசியிலே அவர் வக்ரம் அடைகிறார். இவற்றில் அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும், ஆன்டி கிளாக் வைஸ். எப்பொழுதும் சுபகிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும், அதாவது 7 கோள்கள் ராகு கேது தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும், கிளாக் வைஸாக செல்லும். ஆனால் ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள் என்றால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களும் ஆன்டி கிளாக் வைஸாக செல்வார்கள். ஆகையால் இந்த வக்ர பயிற்சியில் பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்கின்றார். பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். ரிஷபராசியிலே ரோகிணியில் வக்ரம் அடைகின்றவர். பின்னோக்கி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பார். ஆகையால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அடுத்த வருடம் 2025 வரை இத்தகைய இந்த நாட்கள் எந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் 118 நாட்கள். இவற்றிலே மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம். தனுசு ராசிக்குரிய குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். அவரே 4ஆம் இடத்துக்கு அதிபதி. ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக கோச்சார் ரீதியாக குரு 6இல் அமர்வது சிறப்பல்ல. இங்கு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகின்றார். இவை நல்லதா கெட்டதா? நிச்சயம் நல்லது. 6ஆம் இடம் ஒரு அசுபஸ்தானம், மறைவு ஸ்தானம். அவ்விடத்தில் குரு அமர்வது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே இதுவரை இருந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அதே சமயத்தில் இக்காலகட்டத்தில், அதாவது 118 நாட்களிலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் யோகத்தை தந்து கொண்டிருந்த சனி பகவான் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தியும் அடைவார் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று. எனவே இரட்டிப்பு நன்மையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த 118 நாட்களிலே இருக்கின்றது. சனியும் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார். குரு கெடுபலங்களை தராமல் மாறுபட்டு நல்லதையும் செய்வார். காரணம், குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுது மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை அதிகரிக்கும். ஆகையால் குரு பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் ஏற்படும். இங்கு எங்கு பார்க்கிறார்? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். கன்னி ராசி அவ்விடம் பலம் பெறும். அவ்விடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். கேதுவே ஒரு வக்ர கிரகம், பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். இங்கு கேதுவை இன்னொரு வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதினால் கேதுவும் பலம் பெறுவார். ஆகையால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். அவற்றிலே இருந்து வந்த கடன்கள் தீரும். எந்த ஒரு செயலிலும் எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. உங்கள் முயற்சிக்கு தடைகள் இருக்காது. தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிவீர்கள், எதிரிகளை வெல்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பை பெறும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. எதிர்பாராத செலவுகள் எதுவும் ஏற்படாது. ஆகையால் பிரச்சனைகள் குறையும். செலவுகள் அதிகரித்தால் தானே கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். செலவுகளை கட்டுக்குள் இருக்கும். வரவுகளும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய செயல்களை விரிவுபடுத்துவீர்கள். எண்ணங்கள் விரிவு அடையும். ஆகையால் இதையெல்லாம் உங்களுடைய முயற்சிக்குரிய ஒரு அஸ்திவாரமாக, அச்சாணியாக அமையும். எனவே உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக செயல்படுத்துங்கள். தைரியமாக முடிவுகளை எடுங்கள். அவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தனவரவு அதிகரிக்கும். தனக்காரங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் எதிரிகள் இல்லை என்ற நிலையும், உங்களுடைய செயல்களிலே மற்றவர்களுடைய தலையீடுகள் இல்லாத நிலையில் உங்களுடைய வரவுகள் எவ்வாறு அதிகரிக்கலாம் என்கின்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அவற்றையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். இவற்றினால் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். கணவன் மனை உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்.
இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இந்த குரு வக்ர காலங்களில் உங்களுக்கு ஏற்படும். இவற்றில் நீங்கள் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். சனி வக்ரமாக இருந்தவர் 11 மாதம் 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த யோகங்கள் இரட்டிப்பாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவை நன்றாகவே இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது மறைமுகமாகவும் நேரடியாகவும் சக ஊழியர்கள் பகைமை காட்டி வந்த நிலை, அவற்றை எதிர்கொள்ளாமலும் அவற்றை எதிர்க்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லாமலும் அவற்றை எதிர்த்தாலும் நீங்கள் அவற்றை சரிவர கையாள முடியாமல் உயரதிகாரிகள் முட்டுக்கட்டை என்ற நிலை முற்றிலும் மாறி எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது, அவர்களுடைய ஆதிக்கம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்கின்ற தைரியம் அதிகரிக்கும். அவற்றை நீங்கள் வெற்றியும் கொள்வீர்கள். உயரதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும். இவையெல்லாம் சிறப்பானது. அதுக்காக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்கள் மற்றும் கணவன் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற போது நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. கணவன் மறுமுறையில் அன்பு இருக்கும். கலைத்துறை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது எதிரிகளுடைய எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து வந்த நிலையில் அவை முற்றிலும் மாறி எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய வெற்றியை நோக்கி உங்களுடைய செயல்கள் இருக்கும். அவற்றிலே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு, மக்களிடம் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் இவையெல்லாம் இருக்கின்றன. மாணவ கண்மணி என்று பார்க்கின்ற போது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டம் கல்வியிலே இந்த காலகட்டம் முன்னேற்றத்தையும் எந்த ஒரு செயலிலும் ஒரு முழு மனதோடு ஈடுபடக்கூடிய ஒரு ஆற்றலையும் திறனையும் எதிர்பார்ப்பீர்கள். எனவே இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு ஒரு நன்மையும் யோகமும் கொண்ட காலகட்டம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதி உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.